ஹலோ மக்களே, இப்போ நம்ம பார்க்க போறது பழங்காலத்து மண்டபம். ராஜா காலத்துல கட்டின மண்டபம் அது. இந்த மண்டபத்துலதான் எல்லாம் காது குத்து கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னு நம்ம விசிட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த காலத்துல கல்யாணம் எல்லாம் நடக்குமா. காது குத்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் வச்சு பண்ணுவாங்களாம். பாருங்க, பழைய காலத்துல தூண் இருக்கு. நல்லா இருக்கு எல்லா இடமும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாருங்க, இந்த தூண் ஒரே ஒரு சிங்கிளாக தான் இருக்கு. ஆனால் இந்த தூண் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 2 கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. பட் இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இங்கே காது குத்து கல்யாணம் எல்லாம் இங்கே பண்ணும்போது ஜனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற இந்த இடங்கள்ல தான் உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்களாம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. வேப்ப மரம் கூட வந்துருக்குங்க. அப்படியே சுற்றி காமிங்க. இந்த மண்டபத்தை சுற்றி ஒரு கைனிங்க தான் இருக்கு. பச்சை பசேன்னு எல்லா இடமும் சூப்பராக இருக்கு. ஆதி காலத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்கும்போது இந்த கைனிங்களில் விளைஞ்ச பயிர்னால தான் சாப்பாடே போடுவாங்களாம். நல்லா இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கேபேட்டை தாண்டி வந்தீங்கன்னா ராஜநகர் மோட்ரு. ராஜநகர் மோட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடம் இருக்கும். சுற்றி பாருங்கள், நல்லா இருக்குது. பழைய காலத்து இடம் இதெல்லாம் நம்ம கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு இடம். காலப்போக்கில் ரொம்ப சதலமடைந்து அழிந்துன்னு வருது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதை பாருங்க கைஸ், ஒரு ஃபுல்லாகவே பாறைங்க தான் மொத்தமே, வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பாறைங்களாலே வச்சு செஞ்சுருக்காங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க. இது பாருங்க, இந்த பாறைங்க சந்தலெல்லாம் மரத்துடைய வேருங்கள்லாம் இதை அழிச்சு கொண்டு இருக்குது. நம்ம இன்னொரு நாள் வருவோம், இதெல்லாம் இல்லாத மாதிரி இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்த நல்லா சீர் பண்ணிட்டு போவோம். பாருங்க, ஏனைங்க குதிரைங்களை வச்சு தான் இந்த கல்லுங்களை மேலே ஏற்றினாங்களாம். அதெல்லாம் இங்கே கேட்டு விசாரிச்சுட்டு தான் வந்தோம். நல்லா இருக்கு இடங்க.